மலைகளுக்கு இடையே அமைந்த ஒரு அழகான நகரத்தில் இசை மீது தீராத ஆர்வம் கொண்ட நிலா என்ற சிறுமி வாழ்ந்தாள். ஒரு நாள் நிலா நகரத்தின் பழமையான கடை ஒன்றில் தூசி படிந்திருந்தாலும் தங்க சாவிகளுடன் பளபளக்கும் ஒரு சிறிய பியானோவை கண்டாள். அவள் அதன் ஒரு சாவியை தொட்டதும் அந்த பியானோ மெதுவாக, "வணக்கம் நிலா, நான் ஸ்வரா, பேசும் மாய பியானோ. நான் உருவாக்கும் இசைக்கு வண்ணங்களை வரவழைக்கும் சக்தி உண்டு. ஆனால் ஒரு மந்திரவாதி என் சக்தியை பறித்து விட்டான்" என்று பேசியது. ஸ்வராவுக்கு உதவுவதாக நிலா உறுதியளித்தாள். மாய பியானோவை மீண்டும் உயிர்ப்பிக்க மகிழ்ச்சியான சிரிப்பின் எதிரொலி மற்றும் துணிச்சலான ஒரு சின்ன பையனின் பாடல் தேவை என்பதை ஸ்வரா கூறியது. நிலா தனது நண்பன் விஜய் என்ற துணிச்சலான சிறுவனை அணுகி அவனிடம் ஸ்வராவின் ரகசியத்தை பகிர்ந்தாள். விஜய் மகிழ்ச்சியான பாடலை பாட நிலா ஆழமாக சிரித்தாள். அவர்களின் சிரிப்பும் பாடலும் ஸ்வராவின் சாவிகளை தொட்டதும் அதன் சக்தி திரும்பி வந்தது. ஸ்வரா மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தது. அதன் இசை காற்றில் பரவி மரங்களுக்கு பச்சை நிறத்தையும் கிணறுகளுக்கு நீரையும் நகரத்திற்கு பிரகாசமான சூரிய ஒளியையும் தந்தது. மாய பியானோவான ஸ்வரா நிலா மற்றும் விஜயின் சிறந்த நண்பனாக மாறியது. அவர்கள் மூவரும் தங்கள் இசை மற்றும் சிரிப்பின் மாய சக்தியால் அந்த நகரத்தை எப்போதும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்தனர்.